என் அன்பு தோழமை உறவுகளை, இன்று நாம் திருக்காட்சி திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழாவிற்கு 3 அரசர்கள் பெருவிழா என்றும் அல்லது 3 அரசர்கள் பொங்கல் என்றும் அழைப்பார்கள். இந்த விழாவிலேயே 3 ஞானிகள் கிழக்கிலிருந்து இயேசுவை பார்ப்பதற்காக வந்து இயேசுவிற்காக பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூபத்தையும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து இயேசுவை வழிபடுகிறார்கள். எனவே இந்த அருமையான நாளிலேயே யார் இயேசுவை உண்மையாக வழிபடுகிறவர்கள், யார் இயேசுவை பொய்யான முறையில் வழிபடுகிறார்கள் என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உண்மையாக இயேசுவை வழிபடுகிறவர்களுக்கு 3 ஞானிகள் சான்றுகளாக இருக்கின்றார்கள். பொய்யாக இயேசுவை வழிபடுகிறவர்களுக்கு எரோது மன்னன் சான்றாக இருக்கின்றார். இந்த 3 ஞானிகளும் தொலை தூரத்திலிருந்து இயேசுவை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தவில்லை. தங்கள் தொழில்கள் அனைத்தையுமே விட்டுவிட்டு தொலை தூரத்திலிருந்து தங்களுடைய உயிருக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ அதை குறித்து கவலை கொள்ளாமல் சவால்களை எல்லாம் தாண்டி இயேசுவை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். இயேசுவை பார்த்தவுடன் அவர்கள் மண்டியிட்டு இயேசுவின் மீது சரணடைகிறார்கள். தங்களிடம் இருக்கின்ற அனைத்தையுமே கொடுக்கிறார்கள். அதுதான் இயேசுவை உண்மையாக வழிபடுகிறவர்களுக்கு சான்றாக இருக்கின்றது. உண்மையாக இயேசுவை வழிபடுகிறவர்கள் தன்னலத்தோடு பார்க்க மாட்டார்கள். தங்களுடைய விருப்பங்கள், தங்களுடைய தேவைகள், தங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே துறந்து விட்டு இயேசுவை தேடி வந்து அவர் முன் சரணடைந்து வழிபடுகிறவர்கள் தான் உண்மையான வழிபடுகிறவர்களாக இருக்கின்றார்கள். இன்று நம்மில் எத்தனை பேர் இயேசுவை தேடி வந்து உண்மையாக வழிபடுகிறவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பொய்யாக இயேசுவை வழிபடுகிறவர்களுக்கு எரோது மன்னன் சான்றாக இருக்கின்றான். எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால், அந்த 3 ஞானிகளை சந்தித்த எரோது மன்னன், நீங்கள் சென்று குழந்தையை வழிபட்டுவிட்டு என்னிடம் வந்து கூறுங்கள், நானும் சென்று வழிபடுகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். இந்த வழிபாடு என்பது ஒரு பொய்யான வழிபாடு. ஏனென்று பார்த்தோம் என்றால், எரோது மன்னன் இயேசுவை பார்ப்பதற்காக ஏன் ஆசைப்படுகிறான் என்றால், இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். தன்னுடைய அதிகாரத்தையும் ஆட்சியையும் அவன் தக்க வைத்துக் கொள்வதற்காக இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கேட்கின்றான். அது ஒரு பொய்யான வழிபாடு. எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் பொய்யான வழிபாடு நடத்துகிறேனா என்று. இன்று நம்மில் பல பேர் இயேசுவை தேடி வருவது எவ்வாறு என்றால், நமக்கு ஏதாவது தேவைகள் இருக்கின்ற பொழுது, நம்முடைய வேண்டுதல் இருக்கின்ற போது நாம் இயேசுவை தேடி வருகின்றோம். ஆனால் மற்ற வேளைகளிலேயே நாம் இயேசுவை தேடி வர மாட்டோம். இயேசுவிற்காக நேரத்தை செலவிட மாட்டோம். இயேசுவிடம் மண்டியிட்டு நாம் ஜெபிக்க மாட்டோம். ஆனால் 3 ஞானிகளைப் போல உண்மையான இயேசுவை வழிபடுகிறவர்களாக வாழ்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.